ஜூன் மாதம் 4ஆம் தேதி இன்றைய நாள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் கிளைமேக்ஸ் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ச பயணத்தடைக்கு ஆளாகி இருக்கிறார். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த ஒருவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்ட முதலாவது சரித்திர நிகழ்வாக நேற்றைய நீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கிறது. கோட்டாபயவின் பாஸ்போர்ட் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ச பிள்ளையான் சுரேஷ் சலே என்று ஒவ்வொருவருக்கும் சங்கேத பெயர் சூட்டப்பட்டிருந்ததாகவும், கோட்டாபய ராஜபக்ச அல்ஃபா என்று அழைக்கப்பட்டதாகவும், சுரேஷ் சலே சமி என்று அழைக்கப்பட்டதாகவும், இவர்கள் எல்லாம் அதிகாரத்தை கைப்பற்ற மிக நீண்ட திட்டத்துடன் இயங்கியதாகவும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிள்ளையானின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த ஹன்சீர் அசாத் மௌலானா வழங்கிய ஒரு சாட்சியத்தில் இதன் பின்னணியை மிக தெளிவாக விளக்கியிருந்தார். அசாத் மௌலானா அவருடைய சாட்சியத்தில் இப்படி சொல்லுகிறார்: 2019 பிப்ரவரி மாதம் ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு 2 மாதங்களுக்கு முன்பு எங்களை கோட்டாபய ராஜபக்ச கொழும்பில் இருக்கும் அவருடைய வீட்டுக்கு அழைத்தார். தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முன்னாயத்தத்தில் இருப்பதாகவும், தான் வென்றதும் பிள்ளையானை விடுதலை செய்வதாகவும் அருள்வாக்கு தந்தார். யாரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பது என்று மஹிந்த ராஜபக்ச பெரும் குழப்பத்தில் இருந்த நேரம்தான் அந்த நேரம். ஆனால் கோட்டாபய ராஜபக்சவோ அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது பற்றி எந்த ஒரு மீடியாவுக்கு முன்னாலும் வந்து சொன்னதே இல்லை. எல்லாம் எங்களுக்குள் இருந்தன. எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீர்களா? 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நவம்பரில் நடந்தது. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் குண்டுகள் வெடித்தன. ஈஸ்டர் குருதியின் மீது ஏறி இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வேறறுப்பதாக கூறித்தான் கோட்டாபய தேர்தல் பிரசாரம் செய்தார் என்பது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து 3ஆம் நாள் தான் கோட்டாபய தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். ஆனால் அவரிடம் நீண்ட ஒரு திட்டம் இருந்தது என்பதை எல்லோரையும் விட பிள்ளையானும் மௌலானாவும் அறிந்திருக்கிறார்கள். கோட்டாபய வென்றதும் பிள்ளையான் சுரேஷ் சலேவுக்கு ஒரு கடிதம் எழுதியதாகவும், அதில் அல்ஃபா வென்றுவிட்டார், சமியாகிய நீங்களும் பதவியை பெற்றுவிட்டீர்கள், நான் மட்டும்தான் சிறையில் இருக்கிறேன், என்னை வெளியே கொண்டு வரும் வழியை பாருங்கள், அப்படி இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகும் என்று சொன்னதாகவும் புலன் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மஹிந்த பசில் நாமல் போன்றோர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு போய் கோட்டாபய வென்றதும் ஒரு வாரத்தில் பிள்ளையானை வெளியே விடுவதாக உறுதியளித்திருந்ததாக அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலம் பரபரப்பாகி இருந்தது. ஆனால் ஒரு வாரத்தில் பிள்ளையான் வெளியே வரவில்லை. பிள்ளையான் வெளியே வர சில மாதங்கள் எடுத்தன. சரி, 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக போவதாகவும் பிள்ளையானை விடுதலை செய்ய போவதாகவும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட 9 மாதங்களுக்கு முன்பு ஆரூடம் சொன்ன கோட்டாபய 2005ஆம் ஆண்டும் இதே போல ஒரு ஆரூடம் கூறியிருந்தார். அது என்ன கதை தெரியுமா? 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அசாத் மௌலானாவும் பிள்ளையானும் சரண் என்பவரும் இந்தியாவில் கோலம் பீச் ரெசோர்ட்டில் கோட்டாபயவையும் கருணாவையும் சந்தித்ததாகவும், அப்போது கோட்டாபய அவர்களிடம் தன்னுடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்சவின் வெற்றிக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டதாகவும், மஹிந்த வென்றதும் தான் பாதுகாப்பு செயலாளராக போவதாகவும் தெரிவித்திருந்ததாக அசாத் மௌலானா சாட்சியம் அளித்திருக்கிறார். பாருங்கள், அப்போது கோட்டாபய இலங்கை பிரஜையும் கிடையாது. அவர் அப்போது அமெரிக்க பிரஜை. மஹிந்த வென்ற பிறகுதான் இலங்கை பிரஜா உரிமையை மீளவும் பெற்றுக்கொண்டார் கோட்டாபய. கோட்டாபய மாபெரும் தேசியவாதி என்றும் இந்த நாட்டை அசாதாரணமாக நேசித்ததால் தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை என்றும் சிலர் இந்த தடை உத்தரவை கண்டு ஒப்பாரி வைத்திருந்தார்கள். கோட்டாபய இந்த நிலைமையிலும் நாட்டை காட்டிக் கொடுத்ததில்லை என்றும், அவரை போன்ற தேச பக்தியாளரை பார்த்ததில்லை என்றும் விதவிதமாக உருட்டுக்களை எழுத தொடங்கி இருக்கிறார்கள் பொதுஜன பிரபுனவினர். கோட்டாபயவுக்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால், அவருக்கு யாரும் விசா கொடுப்பதில்லை. அதாவது ஒரு சில ஒன் அரைவல் விசா வழங்கும் நாடுகளுக்கு மட்டுமே அவரால் போய் வர முடியும். என்ன சோகம் என்றால், அவருடைய மனைவி அமெரிக்க பிரஜை. ஆனால் கோட்டாபயவுக்கு அமெரிக்காவுக்கு விசா வழங்கப்படுவதில்லை. ஆனால் இந்த நாட்டுப்பற்று தேசியவாதம் எல்லாம் உள்ளூர் பெரும்பான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படக்கூடிய கதைகள். எண்ணம் போல வாழ்க்கை என்பார்கள். கோட்டாபயவுக்கு ஆட்சியை கைப்பற்ற இத்தனை சதி ஆலோசனைகள் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அவரால் ஏதோ ஒரு வழியில் பெற்றுக்கொண்ட ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. நாம் அடிக்கடி பேசிய ஈஸ்டரை கொஞ்சம் வைத்துவிட்டு நாட்டை நட்டாற்றில் போட்டுவிட்டு மனைவியோடு தெரிந்த ட்ராவலிங் வித் வைஃப் என்ற கோட்டாபயவினுடைய 2022ஆம் ஆண்டு கால அமர காவியத்தை மீட்டி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி புரட்சி நடந்தது.
அதுக்கு பிறகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பற்றிய எந்த தகவலும் தெரியவில்லை. வதந்திகள் மட்டும்தான் காற்றில் உலாவிக் கொண்டிருந்தன. 12ஆம் தேதி வரை அவர் கார்ட்டூனிஸ்ட் மதனின் மனிதரும் மர்மங்களும் புத்தகத்தில் வர தகுதி பெற்றிருந்தார் என்று சொல்லலாம். 2.5 ஆண்டுகளாய் நிறைவேற்ற அதிகாரமிகு ஜனாதிபதியாக இருந்தவர் ஒரே இரவில் காணாமல் போனவராக ஆக்கப்பட்டார். வரலாறு காணாத மக்கள் வெள்ளம் ஜனாதிபதி மாளிகையின் கேட்டை உடைத்துக் கொண்டு உட்புகும் கணத்துக்கு சற்று முன்னர் வரை அவர் மாளிகையில்தான் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. நிலைமை விபரீதமாகுவதை அறிந்த பாதுகாப்பு தரப்பினர் 100 மீட்டர் நீளமான ரகசிய சுரங்கப்பாதை வழியாக கொழும்பு துறைமுகத்துக்கு அவரையும் அவரது பாரியார் அயோமாவையும் வெளியேற்றியிருக்கிறார்கள். அங்கிருந்து கடற்படை கப்பலில் ஏறி 27 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய நீர்கொழும்பு கடலில் நட்டு மையத்தில் நின்று கொண்டார்கள். இந்த நிமிஷம் முதல் தம்பதிகளினுடைய ஒழியாத ஓட்டம் ஆரம்பமாகிறது. முப்படைகளினுடைய பிரதானியும் 7வது நிறைவேற்ற அதிகாரமும் கொண்ட ஜனாதிபதியுமான கோட்டாபய ராஜபக்ச ஒரு முழு நாளை கடலில் கடத்தினார். இதற்கு மேல் இந்த பதவியை தொடரத்தான் வேண்டுமா என்று அவருக்கே அப்போது தோன்றியிருக்கக்கூடும். கோட்டாபய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முன்னர் அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு தனது அமெரிக்க பிரஜா உரிமையை நீக்கிக் கொண்டவர். ஆனால் முழு குடும்பத்துக்கும் அமெரிக்க பிரஜா உரிமை இன்னமும் இருக்கிறது. பழைய காதலிதான் இருந்தாலும் இந்த நெருக்கடியில் கைவிட மாட்டாள் என்ற நினைப்பில் அமெரிக்க தூதரகத்தை அவர் அணுகினார். அவருக்கு உடனடி விசா வழங்க தூதரகம் மறுத்துவிட்டது. மனைவி அமெரிக்க பிரஜை என்பதால் மனைவியை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்து கிரீன் கார்டு பெற்றுக்கொண்டு வருமாறு சாதாரணர்களுக்கு சொல்வது போல சொல்லப்பட்டது. ஒரு ஜனாதிபதிக்கு இதைவிட அவமானத்தை யாரால் கொடுக்க முடியும்? இன்னமும் அப்படித்தான். தன்னுடைய முன்னாள் பிரஜை கோட்டாபயவுக்கு அமெரிக்கா விசா வழங்குவதில்லை. தனது மகனை பேரக்குழந்தையை சந்திக்க அவருக்கு அமெரிக்கா போக முடியாததால் ஒருமுறை துபாய் போய் தன்னுடைய குடும்பத்தை சந்தித்துவிட்டு வந்தார் கோட்டாபய. எப்படியோ அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கைவிரித்த நிலையில் 12ஆம் தேதி காலை 5:25க்கு அபுதாபி செல்லும் ஒரு விமானத்தை பிடிக்க கிளம்பினார். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு முழு நாளை கடலில் கடத்திய கோட்டாபய அடுத்த 2 நாட்களிலும் என்ன செய்தார் என்பதற்கு தெளிவான ஆதாரம் எதுவும் இல்லை. ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஒரு கேம்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எப்படியோ அந்த காலத்தில் ஆன்லைன் ஜனாதிபதியாகத்தான் அவர் இருந்தார். எத்திஹாட் விமானத்தில் பயணம் செய்யும் அளவுக்கு அப்போது நாட்டு நிலைமையும் இருக்கவில்லை. ஆகவே விமானப்படைக்கு சொந்தமான ஆண்டனோவ் AN-32 விமானத்தில் பறக்க விமானப்படையின் உதவியை நாடினார் கோட்டாபய. இதில் இன்னொரு சௌகரியமும் இருந்தது. விமானப்படை விமானத்தில் செல்லும் போது எந்த குடிவரவு அதிகாரி முன்னிலையிலும் போக தேவையில்லை என்கிறது சட்டம். விமானப்படையே எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும். அபுதாபி எல்லாம் செல்லும் அளவுக்கு இந்த சிறு விமானம் தாங்காது. வேண்டுமென்றால் தென்னிந்தியாவில் ஏதாவது ஒரு விமான நிலையத்துக்கோ அல்லது மாலைதீவுக்கோ கொண்டு போய் விடலாம் என்று சொல்லப்படுகிறது. 3 மாதம் கிரெடிட் லைனில் பிழைத்துக் கொள்ள சாப்பாடு தந்த இந்தியா அந்த நேரத்தில் கைவிடாது என்ற நம்பிக்கையில் மோடியே சரணம் என்றவாறு சுழற்றினார்கள் டெலிபோனை. ஆனால் கிடைத்த பதில் ஏமாற்றத்தை கொடுத்தது. தமது இந்த விமான நிலையத்திலும் வெளிநாட்டு இராணுவத்தின் விமானம் ஒன்றை தரையிறக்க அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டது இந்தியா. வேறு போக்கிடமில்லை. இப்போது மாலைதீவு தான் ஒரே வழி என்று மாலைதீவுக்கு பறந்தார். மாலைதீவில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு அரசியல் தஞ்சம் வழங்கப்பட இருப்பதாக அப்போது பிரேக்கிங் நியூஸ் வரிசை கட்டி கொண்டு நின்றன. முழு சர்வதேச மீடியாவினுடைய கவனமும் மாலைதீவில் குவிந்தது. ஆனால் சில மணித்துளிகளிலேயே கோட்டா கோஹோம் கோஷம் மாலைதீவிலும் எழுந்தது. மாலைதீவில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் ஸ்லோகங்களை ஏந்தி கொண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் குதிக்க கோட்டாபயவினுடைய இஸ்லாமிய விரோத அரசியல் ட்விட்டர் எங்குமே ட்ரெண்ட் ஆகி மாலைதீவு வாசிகளையும் ஆத்திரமூட்ட கொதிப்படைந்த எதிர்க்கட்சி கோட்டாபயவினுடைய விஜயத்தின் நோக்கத்தை கேள்விக்குட்படுத்தி பாராளுமன்றத்திலே அப்போது விவாதமும் கோரியிருந்தது. இலங்கை அப்போது அராஜகத்தின் தொட்டிலாக மாறியது. அரசும் ஆட்சியும் வீழ்ந்து போய் கிடந்தன. கோட்டாபய ராஜபக்ச எவ்வளவுதான் துரத்தப்பட்ட ஜனாதிபதி என்று முழு உலகமுமே சத்தியம் செய்து சொன்னாலும் அவரின் ராஜினாமா கடிதம் இல்லாமல் எதுவுமே செல்லாது என்று அறிவித்து விட்டார் அப்போது இருந்த சபாநாயகர். இதெல்லாம் இப்படி இருக்க சொர்க்கபுரியாக இருக்கும் என்று நினைத்த மாலைதீவும் 7ஆம் நரகம் போல மாறத் தொடங்க கோட்டாபய அவசரமாக சிங்கப்பூர் செல்லும் முயற்சிகளில் இறங்கினார். பிறகு 13ஆம் தேதி இரவே மாலேயிலிருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏற முயன்றவரிடம் அதில் இலங்கையிலிருந்து வரும் டிரான்சிட் பயணிகள் இருக்கிறார்கள், உயிருக்கே பெரும் ஆபத்தாகிவிடும் என்று சொல்லி தடுத்து நிறுத்தப்பட்டது. கடைசியாக சவுதி ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு விமானத்தில் 14ஆம் தேதி மாலை நேரம் சிங்கப்பூர் போய் சேர்ந்தார். இந்த விமானம் செல்லும் நேரடி ட்ராக்கிங் இதுவரை ஃப்ளைட் ரேடார் இணையதளத்தில் அதிக நபர்கள் கண்டுகளித்த விமானம் ஒன்றினுடைய லைவ்களில் ஒன்றாக
பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி சிங்கப்பூரில் சில காலம் தலைமறைவாக இருந்துவிட்டு நாட்டுக்கு வந்தார் கோட்டாபய. ஈஸ்டர் தாக்குதல் நடந்தது முதலே இது சதி என்று நம்பியவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நம்பாது இருந்துவிட்டு பிறகு நம்பியவர்களும் இருக்கிறார்கள். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தப்புல லிவேராவும் ஈஸ்டர் தாக்குதல் ஒரு சதி என்று சொல்லியிருந்தார். அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலங்களை பார்க்கும்போது பதபதைக்கும் இந்த கொடூரத்தினுடைய பங்குதாரர்களாக சலேயுடன் பலரும் இருப்பதாகத்தான் புரிகிறது. சுரேஷ் சலேதான் மகா மூளை சூத்திரதாரி என்கிறார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ். விதி கொடிது என்பார்கள். கொடிவினை செய்த யாருக்கும் நன்மை கிடைக்கப் போவதில்லை. சதிமேல் கட்டப்பட்ட எந்த சாம்ராஜ்யமும் தழைக்கப் போவதும் இல்லை. கோட்டாபயவின் ஆட்சி 30 வருடங்களுக்கு தொடரும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் 3 வருடம் பூர்த்தியாக முதல் அது அஸ்தமனமானது. நாடு விட்டு நாடு தாண்டி சுற்றிவிட்டு ஒளிந்து கொண்டு வந்து சேர்ந்தார் கோட்டாபய. ஈஸ்டர் பயங்கரம் என்பது சிலுவை யுத்தத்துக்கு பிறகு கிறிஸ்தவ உலகத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட போர் என்று கத்தோலிக்க ஆயர்கள் அடையாளப்படுத்தும் அளவுக்கு தீவிரத்தன்மை பெற்றிருந்த ஒன்று. இலங்கையில் இஸ்லாமாபோபியா அச்சத்தை பெரும்பான்மை சிங்களவர்களினுடைய மண்டையில் விதைக்க காரணமானதும், மனைவியையும் பிள்ளைகள் இரண்டையும் இழந்த ஒரு தந்தை இரவுகளில் அவர்கள் கல்லறைகளுக்கு மத்தியில் உறங்கும் அளவுக்கு மனப்பிறழ்வு கொண்ட நபர்களை உற்பத்தி செய்ததுமான குரூரத்துடன் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே தண்டிக்கப்பட வேண்டும். விசாரணைகள் நம்பிக்கை தருகின்றன. தொடரட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.